ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கோம்பை ஸ்டுடியோஸ். நான் உங்கள் கோம்பை சிவா. இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு வீடியோ. எல்லாருக்குமே பிடிச்ச வீடியோவும் கூட. பிகாஸ் வந்து இப்போ நான் வந்து என்னுடைய டப்பில் இருந்த அந்த ஒரு ஃப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா கப்பி ஃப்ரை, மாலி ஃப்ரை எல்லாம் வந்து ப்ரீவியஸாக டப்பில் வச்சுருந்தேன். அதை இப்போ வந்து எடுத்து இதில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. பெரிய ஒரு தெர்மா பாக்ஸில் வந்து செட் பண்ணி கார்பெட் போட்டு அது உள்ளே வந்து நம்ம செட் பண்ணிட்டோம் தார்பாய் போட்டு. அது குட்டிங்க வந்து 1 மந்த் கழிச்சு நல்லா வளர்ச்சி அடையும். ஸோ தட் அது வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அந்த ப்ராசஸை. நம்ம வந்து இருக்கிற குட்டிகளை அதிலேயே வச்சுருந்தோம்னா பெரிய குட்டிங்க இருக்கிற தீனியெல்லாம் சாப்பிட்டுட்டிங்கன்னா சின்ன குட்டிங்களுக்கு கிடையாது. சின்ன குட்டிங்க வந்து க்ரோத் இருக்குது, அதிலே உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன ஃப்ரைஸும் இருக்கும், ஒரு 20 டேஸ் ஃப்ரைஸ் இருக்கும், அதே மாதிரி ஒரு 10 டேஸ் ஃப்ரைஸ் இருக்கும். எல்லாமே கலந்து தான் இருக்கும் இந்த டப்பில். பிகாஸ் அந்த 1 மந்த்து கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியும். 1 மந்த் பேபிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே தெரியும். அதை உங்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் தீனி போடுறேன். இந்த தீனி போடுறது எவ்வளோ வேகமாக வந்து சாப்பிடுது பாருங்கள். அந்தளவு க்ரோத்தும் இருக்குது. நல்லா வந்து நான் வந்து 3 வேளை கொடுக்குறேன் தீனி. 3 வேளை அந்த தீனி கொடுத்தா தான் அது வந்து நல்ல ஒரு கண்டிஷனுக்கு வந்து அந்த கண்டிஷன்லேருந்து அடுத்த லெவலுக்கு அது வந்து போயிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதை புரியாமல் நம்ம வந்து தீனி வந்து கம்மி பண்ணி நம்ம இன்னும் வந்து மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கப்பீஸ் ஃப்ரைஸும் அதில் இருக்குது, பிளாக் மல்லி ஃப்ரைஸும் அதில் இருக்குது. எல்லாமே கலந்துருக்கிற ஒரு கலவை தான். எல்லா குட்டிகளும் இருக்குது, ஒன்றா இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒயிட் மல்லி குட்டி, கப்பி குட்டி, ஒயிட் மல்லி குட்டி, பிளாக் மல்லி குட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மல்லியும் இருக்குது, அதுவும் கலந்துருக்கும். ஸோ எல்லா இதுவும் கலந்துருக்குது. அந்த டப்லேருந்து நான் இதில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக மேயுது பாருங்கள். அந்த குட்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பேபிஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணுதுன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஒரு பைரவா பெட்ஸ் கேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடியோவாக நான் கருதி இதை பண்ணுறேன். பிகாஸ் எல்லோருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு வளர்க்குறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் நான் சொல்லித்தரேன். டப்பில் முதல்ல க்ரோத் பண்ணி ஒரு 20 டேஸ், அப்புறம் அந்த பேபிஸையும் 1 மந்த் பேபி, 10 டேஸ் பேபி, 20 டேஸ் பேபிலாம் ஒன்றா வச்சுக்கலாம் டப்பில். அப்புறம் அந்த 1 மந்த் கிட்ட வரும்போது எல்லாத்தையும் தூக்கி ஷிஃப்ட் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த 1 மந்த் பேபிஸு, அப்புறம் அந்த 20 டேஸ் பேபிஸு, 10 டேஸ் பேபிஸு எல்லாமே சேர்ந்து வளரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருக்குது இது. தெர்மாக்கோல் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பெருசாக இருக்கிறதுனால ஸ்பேஸ் நல்லா இருக்குது ஸ்விம் பண்ணுறதுக்கு. குட்டியை நல்லா வளர்ச்சி அடையும். இது வந்து அப்டேட் வரும், அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியோட வளர்ச்சியை நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் அடுத்த ஒரு வீடியோவாக வரும். ஸோ எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டிகளை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேன்சியஸ், கபி ஃபேன்சியஸ், மாலி ஃபேன்சியஸ் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி தெர்மாக்கோல் பாக்ஸில் உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த தார்பாய் செட் பண்ணிவிட்டு ஸோ யூ கேன் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். இப்போ இந்த ஃப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணி ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ இது. இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை, பைரவா பெட்ஸ் கேர் கோம்பை ஸ்டுடியோஸ். இந்த ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தம். அவங்களுக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். பிகாஸ் எப்படி நம்ம பேபிஸை வளர்க்கணும், அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும் பேபிஸை எல்லாமே இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு போடுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபார்ம் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய ஃபார்ம் ஃபுட் ஒரு வேலைக்கும் பேபிஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறது. ரெண்டாவது வேலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிமியா ஃப்ளாக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்டிமியாவில் வரக்கூடிய ஃப்ளாக்ஸு நான் வந்து லைவ் ப்ரீடு போடுறதில்ல, லைவ் ஃபுட்டு போடுறதில்ல. பிகாஸ் அது வந்து நம்மளால் வந்து கல்டிவேட் பண்ணி எடுத்து போகிறதா ரொம்ப கஷ்டம். நான் இப்படி தான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ 1 மந்த் க்ரோத்தே இது மாதிரி வந்தாலே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரோவாம்ஸ் டப்பா வரும், அந்த ஒரு ஃபீடியும் போடுறேன் இதுங்களுக்கு. ஸோ நல்ல வளர்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ நான் வந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், அது வளர்க்குறவங்களுக்கு தான் எந்தெந்த லெவலுக்கு எந்தெந்த கண்டிஷனுக்கு நம்ம வந்து இந்த ஃபுட்டுங்களை நம்ம வந்து போகிறதுனால. இப்போ நான் போகிறது வந்து ஃபார்ம் ஃபுட் இது இப்போ நான் போட்டது. ஸோ இந்த ஃபார்ம் ஃபுட்டு வந்து ஒரு வேலைக்கும், அந்த ஒரு ஆர்டிமியா ஃப்ளாக்ஸ் அது வந்து ஒரு வேலைக்கும், மைக்ரோவார்ம்ஸ் அது ஒரு வேலைக்கும், 3 வேலைக்கும் 3 விதமான ஃபுட்டை நம்ம போகிறதுனால தான் இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது. பாருங்கள் எப்படி க்ரோத் இருக்குது, எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குதுன்னு பார்த்துங்க. எல்லாம் 20 டேஸ்லேருந்து 1 மந்த்துக்குள்ளே இருக்கிற பேபிஸ் தான். அதுக்கு 10 டேஸ் பேபிஸும் இருக்குது, ரொம்ப சின்ன பேபிஸும் அதில் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கல்டிவேட் பண்ணிப்பேன், எடுத்து மாற்றிப்பேன் டப்பில். ஸோ கீப் ஆன் வாட்சிங், கீப் ஆன் சப்ஸ்கிரைபிங், கீப் ஆன் ஷேரிங். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.